இன்றைய சாய் சித்ரா நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் நடன இயக்குனர் ஜான் பாபு. ஒத்தருவைந்தாரே ஒரு உனப்ப தட்டுந்தாரே நீ ஒத்துக்கிட்டு வாடி நம்ம வட பக்கம் போவோம். நடன உதவியாளராகவும் நடன இயக்குனராகவும் 47 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஜான் பாபு இணைந்து பணியாற்றாத முக்கியமான கலைஞர்களே இல்லை என்று சொல்லலாம். பஞ்சு முட்டாய் சீல கட்டி புத்தம் புது மலரே என் ஆசை சொல்லவா. கே பாலச்சந்தர், பாரதி ராஜா, மணிரத்னம் உட்பட தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்கள் எல்லோருடனும் பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற ஜான் பாபு தன் திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலேயே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் வித் சித்ரா. வணக்கம். வணக்கம் சார். உங்க குடும்பத்தில் யாரும் சினிமா உலகத்தில் இல்லை. அப்படி இருக்க இந்த சினிமா மேல உங்களுக்கு எங்க ஆர்வம் பிறந்தது? ஒரு சில காரணத்தினால அப்பா இங்கே வந்து இருக்கிற டைமில் வந்து படிப்பு மதுரையில் படிச்சுட்டு இருக்கும்போது இங்கே டிசி வந்து சரியாக கிடைக்காதனால அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கிளாஸுக்கு போவாங்க. அவங்களோட அப்படியே போய் ஜாயின் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்தபடியாக அப்படியே குரூப் டான்ஸ் ஆடி அப்படியே தான் வந்து தவிர்த்து ஒரு பிளானிங்லாம் கிடையாது. டான்ஸ் கிளாஸ் டான்ஸ் கிளாஸ் ஆமாம். அங்கே இருக்கிற வடப்பள்ளியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே வந்து அந்த சாயந்தரம் ஆச்சுன்னா கிளாஸுக்கு போவாங்க. விளையாடுற ஏஜ் அந்த ஏஜ் அப்படி அவங்களோட சேர்ந்து போய் டான்ஸ் கிளாஸ் கற்றுக்கிட்டேன். ஏன்னா நமக்கு பின்புலம் அம்மா, நான் ஒரே பையன்தான். அம்மாவும் அப்பாவும் அவங்களுக்கும் ஃபீல்டை பற்றி தெரியாது. நானாக வந்து இவங்க பசங்க கூட சேர்ந்து அந்த படத்தில் அவங்க குரூப்பில் ஆடுறது, ராம் தேட்டரில் போய் பார்க்குறது. அப்போல்லாம் ராஜேந்திர தேட்டரில் 60 பைசா கொடுத்தா 2 படம் 2 அந்த மாதிரிலாம் இருக்கும்போ அவங்களோட போய் பார்க்கும்போ அவங்க அப்படியே நான் பின்னாடி ஆடுற போகிறேன், அங்கே பாடுறான்னு சொல்லணுன்னே அது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. நம்மளும் அந்த மாதிரி வரணுமே அப்படின்னு சொல்லி அடுத்த முயற்சி மாஸ்டருங்களை பார்க்க போய் அப்படிதான் எனக்கு. எந்த மாஸ்டர் உங்களுக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்தாரு? என்ன எதுன்னு தெரியாது. பட் எல்லாருமே போய் பார்க்குறாங்களேன்னு சொல்லி நம்ம ஒரு 7 மணிக்கெலாம் போகிறது. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு கியூவே நிற்கும். அப்புறம் நமக்காக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். என்னன்னா நம்ம ஒரே மாஸ்டர்கிட்ட காலைல போய் பார்க்குறத விட ஒரு யார் இருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கே அந்த சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. டேய் போட வேற மாஸ்டர் போய் பாருலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்போது 4 மணிக்கெலாம் சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு மாஸ்டர் வீட்டுக்காக போவேன் காலையில் 4 மணிக்கெலாம். ஏன்னா அப்போது அவங்க 7 மணிக்கு ஷூட்டிங் எல்லாமே சென்னையில் தான் மோஸ்ட்லி ஷூட்டிங் இருந்திருக்கு. அப்போ எல்லாமே 7 மணிக்கு ஷூட்டிங்னா மாஸ்டருங்கெல்லாம் 6 மணிக்கெலாம் கார் வந்து கிளம்பிடுவாங்க. அம்பாஸ்டர் வந்துடும், கிளம்பிடுவாங்க. ஒரு 4 மணிக்கு சப்போஸ் அசிஸ்டன்ட்ஸ் யாருன்னா வர வச்சு அது எப்படி தெரியும்னா நாங்கள் போய் டெய்லி போய் வெயிட் பண்ணுவோம். உள்ள சவுண்ட் போட்டு கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அன்றைக்கி பண்ணக்கூடிய ரிஹர்சல் அசிஸ்டண்ட்டை வச்சு கம்போஸ் பண்ணிட்டு இருப்பாங்களாம். இல்லைனா ஆர்டிஸ்ட் யாராவது புது ஆர்டிஸ்ட் அந்த ரிஹர்சல் கொடுத்துட்ருக்கலாம். ஹீராலால் மாஸ்டர்லாம் வந்து கம்பல்சரி ஷூட்டிங் இருக்கோ ஷூட்டிங்லேயே 3:30-4 மணிக்கு எந்திரிச்சு வச்சு ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ணிடுவார். அப்படி ஒரு சோப்ரா மாஸ்டர், ராம் மாஸ்டர், அந்த மாதிரி நிறைய மாஸ்டர் வீட்டுங்களுக்கு போய் சுற்றி, சலீம் மாஸ்டர். அப்புறம் அப்படியே சுற்றுவாக்கிலேயே வரும்போது யாருக்கு பெரிய குரூப் கிடைக்குதோ அப்போ தான்டா போடுவாங்கன்னு சொல்லி இது தேடுதலே வந்து பயங்கரமாக ஒரு 6 மாதம் மேலே ஆகி போச்சு எனக்கு. உடனே சான்ஸ்லாம் கிடைக்கல. அப்புறம் உடுப்பி ஜெயராம் மாஸ்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து கொஞ்சம் கிளாமரான பாய்ஸுங்களை போடுவார். அதனால என்ன பண்ணுவோம், அவர் வந்து நம்ம அபிராமி அடையாறில் இருக்கு வீடு. அதுக்குன்னே கொஞ்சோண்டு பவுடர் நைட் எங்கள் வீட்டிலேருந்து பான்ஸ் பவுடரில் ஒரு பேப்பரில் மடித்து ஜோப்பில் வச்சுட்டு அவர் வீடு கிட்டே, ஏன்னா சைக்கிள் எங்கேருந்து போனோன்னு வேர்த்துரும். அது வீடு பக்கத்தில் போயிட்டு அதெல்லாம் அப்பிக்கிட்டு போய் நிற்கிறது. ஏன்னா அவர் வந்து ஹீரோ மாதிரி இருக்கணும் பசங்க அவருக்கு. அப்படி சில மாஸ்டர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அப்படி நான் அலைஞ்சு பார்க்கும்போது எனக்கு கொடுத்து எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து எனக்கு குரூப்பில் போட்டது சலீம் மாஸ்டர். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் நிறைய பேரை வந்து அவர் புது பசங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு எல்லா மாஸ்டர் கொடுக்குறாங்க. பட் அவங்கக்கிட்ட ஒரு குரூப் இருப்பாங்க. ஒரு 20 பேர், 15 பேர், 10 பாய்ஸ் 10 கேர்ள்ஸ்ன்னு இருப்பாங்க. இப்போ தான் எனக்கு 10 பாய்ஸ் 10 கேர்ள்ஸ் அந்த குரூப்னு சொல்ல தெரியுது. அப்போல்லாம் தெரியாது. அவங்க ஆளுங்க போக மீதி பெரிய குரூப் வந்தால் தான் வெளியாட்கள். அந்த வெளியாட்களில் வந்து நம்பர் 1 பேட்ச், நம்பர் 2 பேட்ச், நம்பர் 3 பேட்ச் இருக்குது. அதில் வந்து அந்த வாரிசுங்க இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அதெல்லாம் போக தான் நமக்கு அந்த மாதிரி எனக்கு முதல் வாய்ப்பு கிடைத்தது சலீம் மாஸ்டர் தான். முதல் நாள் படப்பிடிப்பு எப்படி இருந்தது? அதாவது சார் ஒரு புது பொண்ணு மாதிரி இப்போ படத்தில் பார்க்குற சார் ஒரு புது இடத்துக்கு வந்து எப்படி ஒரு தரமாட்டுறாங்க, ஆளுங்க தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பதட்டம் எல்லாம் நம்மளே தான் பார்க்குறாங்க போல இருக்கு. அது
ஒண்ணுமே புரியல சார். அது அந்த ஒரு ஒரு நல்ல இது. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, மாஸ்டர் ஒரு நாள் ரிஹர்சல் வச்சாங்க. அந்த பெரிய மலையாள படம். ஜெயின் சார் படம். ரிஹர்சல்லயே மாஸ்டர் வந்து எப்படின்னா, அதான் அவர் 4 மணிக்கு எந்திரிச்சு 5:30 மணி வரைக்கும் ரிஹர்சல் பண்ணி 6 மணிக்கு கார்ல போயிருவாரு. இந்த 1 1/2 மணி நேரம் தான் அந்த ரிஹர்சல் பார்ப்பாரு கொஞ்ச நேரம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி நிப்பேன் நானு. 20, 15 பேர் என்னமோ பின்னாடி நின்னுட்டு இருந்தேன். முன்னாடி இருக்கிறவங்கலாம் அடி பலார் பலார்ன்னு விழுந்துட்டு இருக்கு. ஐய்யய்யோ! எங்களுக்கு அதாவது எப்படி ஒரு அம்மாவுக்கு பின்னாடி அங்க அப்பா அடிக்க வராருன்னு சொன்னோனே, அம்மா பின்னாடி எப்படி ஒதுங்க அந்த மாதிரி சீனியர் பின்னாடி டேய் நீ ஏன்டா என் பின்னாடி நிக்கிற? விட்டுட்டு போடா. அப்படி இப்படிலாம் பார்த்துட்டு, இதுல வேற 15 பேர்னா 5 பேர் ஃபர்ஸ்ட் ரோ பார்த்துருவாரு. அதுல யார் யார் அடி விழுவுதோ தெரியாது. 2வது ரோ பார்த்தீங்கன்னா, அதாவது குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு அப்படியே வெளிய வந்து நின்னா எப்படி நிப்பாங்க? ஃபுல்லா ஈரத்தோட. கரெக்ட். இன்னும் ரிஹர்சலே ஸ்டார்ட் ஆகல. பார்த்தீங்கன்னா, அந்த பாய்ஸுக்கு உடம்பெல்லாம் அப்படியே வேர்த்து எங்க உதவாங்க. அவ்வளோ பயம். ஆமா சார். பயம். அப்புறம் ஏதோ சின்ன மூவ்மெண்ட்டு. நான் வந்து அப்பவே கொஞ்சம் அந்த பின்னாடியே 3வது லைன்லயே அவர் என்ன சொன்னாரு, காலு இது. ஆடி பார்த்துக்கிட்டீங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருந்தேன். அப்புறம் எங்க ரோ வந்துச்சு. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டேன். "ஏய் என்னடா பண்றன்னு?" அப்படியே சைலண்ட் அவ்வளோதான். சரி எப்படியும் அடிக்க போறேன்னு. எங்க பண்ணுங்கன்னு அப்புறம் இன்னொரு அடி பண்ணேன். பார்த்துட்டு போயிட்டாரு. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட். ஒரே பரபரப்பு. சொல்ல முடியாத ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்ததை விட பயம் தான் ஜாஸ்தி இருந்துச்சு. அவர்ட்ட மாஸ்டர் கிட்ட வந்து அந்த அடி வாங்குறதோ, அதோ இதுன்னு சில விஷயங்கள்லாம் சர்வசாதாரணமா இருக்கும். அப்படிதான் முத ஆடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சலீமை தொடர்ந்து பல நடன இயக்குனர்களோட நீங்க பணியாற்றிட்டீங்க. இவங்களெல்லாம் பணியாற்றி விட்டு, அப்புறம் சலீமை பத்தி நினைக்கும்போது, எந்த விதத்தில ஒரு ஸ்பெஷலா உங்களுக்கு தெரியிறாரு? சார் எனக்கு அவர்ட்ட ஆடுனதுக்கப்புறம், அவர்ட்டயே ஒரு 2 சாங் ஆடுனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இந்த என்னுடைய சீனியர்ஸ்ட்ட எல்லாம் நம்ம பேச இந்த ஷூட்டிங்ல நேரத்துலலாம் அப்போ விஜயகாடனோ, ஏவிஎம் எங்க பார்த்தாலும் சுத்தி இங்க தான் இருக்காங்க. தெலுங்கா இருந்தாலும், கன்னடா இருந்தாலும், தமிழா இருந்தாலும் இங்க தான் நடக்கும். எல்லாம் உட்காருவாங்க. நான் சும்மா வாண்டட்லயே போய் உட்காந்து பேசும்போது தான் சார் எனக்கு வந்து நான் வந்து ரொம்ப தீவிர அந்த டைம்ல எம்ஜிஆர் உடைய ரசிகன்னா அப்படி ஒரு இது. சில பாட்டுகள் எல்லாமே வந்து வேற எதுவுமே தெரியாது. அது தவிர்த்து அம்மா வந்து சரிடா உனக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு. அதுலேருந்து நீ இம்ப்ரூவ் அவங்களுக்கும் தெரியாது எப்படி என்ன ஏது எப்படி வரப்போகிறேன் என்ன ஏதுன்னு அப்பாவுக்கும் அவ்வளோ தெரியாது. அம்மா தான் ரொம்ப கொஞ்சம் இது பண்ணாங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து அவருடைய பாடல்களுக்கெல்லாம் என் நடனம் அமைச்சவங்க சோப்ரா மாஸ்டர் ஆடலுடன் பாடு அந்த மாதிரி பாடல்கள். அப்புறம் ஹீரால் மாஸ்டர் வந்து அந்த மாதிரி பாடல்கள் அது இது எம்ஜிஆர் பாடல்கள் பண்ண மாஸ்டர் எல்லாவது எப்படியாவது ஒரு சாங்காவது அடி வாங்கினாலும் பரவாயில்ல. ஒரு சாங்காவது நம்ம அந்த மாஸ்டர் கிட்ட ஆடணும் அப்படின்னு சொல்லி விடல சார் நானு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 மாஸ்டர்னா 15 மாஸ்டர் தான் ரன்னிங்ல இருப்பாங்க. ஒரு 30 மாஸ்டர் இருக்கிறாங்க. அவ்வளவுதான். ரொம்ப சீனியர் மாஸ்டர். ஆனா அவங்களுக்கும் வேலை நடந்துட்டு இருக்கும். இந்த கிளாசிக்கல்னா இந்த மாஸ்டர், பசுமர்த்தி மாஸ்டர், ஃபோக்குனா இந்த மாஸ்டர், வெஸ்டர்ன்னா இந்த மாஸ்டர் அப்படி. தங்கப்பா மாஸ்டர் சொல்லவே வேண்டாம். அவர் விடவே இல்லை நானு. திட்டுவாங்க காலைல போகும்போது என்னடா டெய்லி வந்து நிற்கிறேன் அப்படின்னு. நான் விடவே இல்லை அப்படின்னு நினச்சி அந்த ஒரு குறிக்கோளில் எல்லா மாஸ்டர்கிட்டையும் ஒரு சாங் ஆடிட்டேன் சார். கிட்டத்தட்ட அந்த 30 மாஸ்டர்கிட்டையும் ஆடிட்டேன் சார். பெரிய விஷயம். சோப்ரா மாஸ்டர் கூட நான் விடவே இல்லை. அங்கெல்லாம் நுழையவே முடியாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? நுழைய முடியுறதுன்னா என்னன்னா அவங்க ஆட்கள். அதுக்கப்புறம் அவங்க ஆட்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ண புது பசங்க தான் அங்கே ஆடுவாங்க. நான் வந்து எந்த ஒரு லிங்க்கும் இல்லை. நான் விடவே இல்லை. கல்தூன் படம்லாம் சோப்ரா மாஸ்டர் ஏன்னா அவர் வந்து அன்பேவா அது இதெல்லாம் எவ்வளோ பெரிய அந்த ஒரு அப்புறம் ஹீரால் மாஸ்டர்கிட்ட எல்லாம் வந்து சார் ஹீரால் மாஸ்டர்கிட்ட வந்து அப்போதான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்போதான் மாஸ்டர் அவங்ககிட்ட இருந்து வந்தவர் தான் நிறைய மாஸ்டர்ஸ். ஆமாம். ஏன்னா ஷாலி மகாராஜ் இதெல்லாம் நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் எல்லாமே. அது எப்படின்னா எனக்கு கொஞ்சம் கேட்டுக்கணும் மாஸ்டருங்களை பற்றி. எனக்கு வந்து எம்ஜிஆர் சார் பண்ண படங்கள் பண்ண மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணணுன்றதை விட அப்படியே ஒர்க் பண்ணும்போது இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா எல்லா மாஸ்டர்கிட்ட எப்படியாவது ஆடணும்னு சொல்லி அதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்தேன் சார். என் மனசில் அது ஒன்று ஓடிட்டு இருந்துச்சு சார். ஒரு நாள் சும்மா இருக்க மாட்டேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து பெரிய காசும் கிடையாது. 3 நாள் ஷூட்டிங் பண்ணாலும் 5 நாள் ஷூட்டிங் பண்ணாலும் 120 ரூபா 150 ரூபா தான் பேமெண்ட் மொத்த பாட்டுக்கு. ஆமாம். இந்த எத்தனை நாள் எடுத்துக்கிறீங்க எத்தனை நாள் ரிஹர்சல் பண்ணுறீங்க அதெல்லாம் கணக்கே கிடையாது. இவ்வளோதான் பேமெண்ட் 10 ரூபா பேட்டா. அது வந்து அப்போ பெரிய விஷயம் எனக்கு அந்த காசு நான் சம்பாதிக்கிறது. ஆனால் எனக்கு அந்த குறிக்கோள் இப்போ எனக்கு தெரிஞ்சு
எல்லா மாஸ்டர்டையும் ஒர்க் பண்ணவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் வந்து அந்த இருக்கிற எல்லா மாஸ்டரையும் விடல, எல்லா மாஸ்டர்டையும் ஆடினேன். அது எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு. ஒரு மாஸ்டர் போகும்போது, சலீம் மாஸ்டர் போகும்போது அது பயம், அது இது இருந்துச்சு. ஒரு அதிகரல் மாஸ்டர் போனோடனே அவர் வந்து தொழில், அவர்ட்ட வந்து ஸ்டைல், ப்ராடு அது இதுன்னு. இது பார்த்துட்டு இதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு பக்கம் மாஸ்டர் தேடுதல், ஒரு பக்கம் ஒரு சாங் ஆடினதுக்கப்புறம் நம்ம கத்துக்கிட்டது பத்தாது. ஏன்னா நான் வந்து அப்போ வந்து இந்த பசங்க கூட கத்துக்கும்போது ஜான் மாஸ்டர்ன்னு ஒருத்தர் தான் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. அவரு வந்து நமக்கு ஒரு தீதை மூவ்மெண்ட், ஒரு சின்ன சின்ன மூவ்மெண்ட் தான் சொல்லி தருவாரு. அங்க ஆடி அவங்க ரிஹர்சல் பண்றது, அவங்க அசிஸ்டன்ட் வச்சு கம்போஸ் பண்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப இதா இருக்கு. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு தெரிஞ்ச மாஸ்டருங்க யார் இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்து கொஞ்சம் கிளாசிக்கல். அவர் பாஸ்கர் மாஸ்டர், நடராஜ் இல்லையா, அவருடைய சிஷியர் அவரு. சிவசங்கர் மாஸ்டருக்கு சீனியர் அவரு. அவங்களும் ஒரே குரு தான். அவரும் ரொம்ப பாதிக்கப்பட்டதான், வடபழனியில தான் இருப்பாரு. அவர் வந்து பாவம் ஒரு குடம் எடுத்துட்டு ஒரு இதுக்காக போவார். அது ரூ. 30 ரூ. 20 தான் சம்பளம். நான் என்ன பண்ணிட்டேன், நாங்க எங்க போய் காசு கொடுத்து கத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்படியே பழக்கம் பண்ணி, அவர் வெத்தலை கோயிலெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, அவரை வந்து சைக்கிள்ல பின்னாடி உட்கார வச்சுட்டு, அவர் எங்க கூப்பிடுறாரோ அங்க கூப்பிட்டு போயிட்டு, மாஸ்டர் அங்கேயே எனக்கு 2 மூமெண்ட்டா சொல்லி கொடுங்க. வாடா ரொம்ப தங்கமான மனுஷன், புரிஞ்சுக்குவாரு. காசு இல்ல, இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இவனுக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து 1 2 அப்படின்னு சொல்லுவாரா. ஆமா நீ வந்து அந்த மாதிரி அதாவது ஏதோ எனக்கு நான் வந்து அசிஸ்டன்ட் மாதிரி எனக்கு கத்துக் கொடுக்குற மாதிரி கத்துக் கொடுப்பாரு. அதே மாதிரி அந்த பொண்ணுகிட்ட சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு இவரு தான் சொல்லிக் கொடுப்பாரு. ஆனா அவங்களுக்கு தெரியக்கூடாதுல்ல, இங்க ஒரு பையனை கூட்டு வந்து கத்துக் கொடுக்குறாருன்னு. ஏன்னா அவருக்கும் வந்து சின்ன வீடு. கரெக்ட். வீட்லயும் போய் பார்த்து கத்துக்குவேன். இருந்தாலும் அவர் நிறைய கிளாஸ் போறதுனால நடந்து பஸ் ஏறி இறங்கி போகும்போது நான் அந்த சைக்கிள்ல கொஞ்சம் பாஸ்கர் மாஸ்டரோட அவர்கிட்ட வந்து கத்துக்கிட்டேன். கிளாசிக்கல் கொஞ்சம் கத்துக்கிட்டேன். எதுக்கு கிளாசிக்கல் கத்துக்கிட்டேன்னா, அந்த எக்ஸ்பிரஷன் ஒரு மாஸ்டர், இப்போ நம்ம அப்புறம் வந்து இன்னொரு மாஸ்டர் ஒர்க் பண்ணும்போது அவர் வந்து எக்ஸ்பிரஷன், அந்த கண்டு, அந்த லுக்கு, அது இதெல்லாம் அப்போ வந்து இதெல்லாம் எப்படி, இதெல்லாம் பரதநாட்டியம் கத்துக்கிட்டா தான் வரும். இதெல்லாம் ஜென்ரலா பேசிக்கிறது. மீடியா கிடியெல்லாம் கிடையாது. அப்போ சேனலே கிடையாது. அப்படி ஒன்று கற்றுக்கிட்டேன். அப்புறம் வந்து தார்வார் கிருஷ்ணகுமார் மாஸ்டர்னு ஒருத்தர், அவர் வந்து கதக் ஸ்டைலு. அப்போ வந்து ஜன பாயில் பஜ் அது இதெல்லாம் போகும்போது அது வந்து என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஹீரோலால் மாஸ்டர் கிட்ட போன உடனே ஜிம்னாஸ்டிக் ரொம்ப கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஜிம்னாஸ்டிக் ஆமாம். பீச்சில் வந்து மூக்கண்ணான்னு ஒருத்தர் காசே வாங்காமல் கற்றுக் கொடுக்குறவர். விவேகானந்தர் இல்லத்தில் போய் 25C ஏறினா 4:30 மணிக்கு சாயந்தரம் போய் இறங்கிட்டு அங்கே போனால அவர் ஒன்றும் கேட்க மாட்டார். வாப்பான்னு ஒரு குட்டி காட்டுன்னு அடிக்கிறது ஏன்னா இதெல்லாம் அங்கே பண்ணுறாங்க ஹீரோலால் மாஸ்டர் வீட்டில். அங்கே டான்ஸ் மட்டும் இருக்காது, கொஞ்சம் ஹார்ட் மூமெண்ட்டு, ஹெவி மூமெண்ட்டு, காட்வில் அடிக்கிறது, இதெல்லாம் பண்ணாதான் நமக்கு இங்கே அடுத்த வாய்ப்பு. ரிஹர்சல் பார்த்துட்டே இருக்க சொல்லுவார். ஆனால் வேலை கொடுக்க மாட்டாங்க சில நேரத்தில். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அப்படியே உட்காந்துட்டு ஜன்னலில் பார்த்துட்டே இருப்பேன். அப்போ ஜிம்னாஸ்டிக்கு, கொஞ்சம் கதக்கு, தார்வார் கிருஷ்ணன் இவர்கிட்டலாம் கற்றுக்கிறதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அந்தந்த இடத்துல போய் ஆடி அங்கேயே வந்து அடுத்த சாங் எப்படியாவது 30 பேர் ஆடினோன்னா அடுத்தது 20 பேரில் அந்த பையன் கொஞ்சம் பரவாயில்லடா அவனை போட்டு பண்ணிக்கோ அப்படின்னு வந்துப்போ எனக்கு என்ன ஒரு இதுனா, எதுவாக இருந்தாலும் ஒரு அடித்தளம் அமைச்சு கொடுத்தவர் சலீம் மாஸ்டர். அவர் சாதாரண மாஸ்டர் இல்லை. அப்புறம் வந்து அவரு சில தெலுங்கு சாங்ஸ் எல்லாம் நான் வந்து ஆந்திராக்கெல்லாம் போகும்போது அவர் பண்ண மாஸ்டர் படம் தான் ஓடிட்டு இருக்கேன். சார் காசெல்லாம் வந்து பறக்கும் சார், சில்லற காசெல்லாம். ஐயோ இவ்வளோ அவர் மேல இன்னொரு ரெஸ்பெக்ட். அவர் வீட்டாண்ட போய் நிற்கும்போ அவர் பார்க்கும்போதுல ஒரு பெரிய, அவரே கடவுள் மாதிரி தெரிவார். ஆமா, ஏன்னா காசு கீசுலாம் வந்து கொட்டுறதெல்லாம் பார்த்துட்டு. நீங்க யாருடைய ரசிகரோ அந்த எம்ஜிஆரை எப்போ முதல்ல சந்திச்சிங்க? யார் மூலியமும் ஒரே ஒரு வாட்டி ஆஃபீஸில் எப்படியாவது பார்த்துடணும்னு சொன்னால் கூட, சார் எனக்கு வந்து ஆர்டிஸ்ட்டுங்க பல குரூப்பில் இருக்கும்போது, சார் எப்படி நம்ம வந்து கூப்பிட்டோன்னே ஆடணும், எல்லாம் வெளியே வந்துருங்கன்னா வெளியே போய் கும்பலாக உட்காந்துக்கணும். இதுதான் தவிர்த்து எங்களுக்கு வேற கான்டாக்ட் கிடையாது. கான்டாக்ட் இல்லை, எதுவுமே பழக்கம் இல்லை. டான்சர்ஸுக்கும் அவங்க அப்போ ஒரு எம்ஜிஆர் சார் படம் பண்ணுறது இல்லை, அவர் இதாகிட்டார், சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார் இல்லையா. அவர் அப்புறம் தான் கேள்விப்பட்டேன் நான். இல்லை ஆஃபீஸ்க்கு வருவார் டி நகரில், போய் பார்க்கணும். அதுக்கு நான் அப்படியா தெரியாமல் போச்சு, அங்கே தானே சுற்றி நிற்கிறோம். ஏன்னா சோப்ரா மாஸ்டர் சிவேரி சார் வீட்டுக்கு ஏற்றாப்புல தான் இருக்கும். அவர் சோப்ரா மாஸ்டர் வீடு அங்கே ஒரு 4-5 மாஸ்டருங்க அங்கேயே இருக்கிறாங்க. ராவு மாஸ்டர் இங்கே இருந்தார். எல்லாம் சொல்லிட்டு அங்கே போனால் அது ஒரு 3-4 தெரு கியூ நிற்குது சார். அந்த ராகேஷ் தேட்டர் இருக்க அந்த பக்கம் சந்தில், அது எனக்கு பேர் அப்பா எப்படா போய் விட்டுல அது போகிறது. அப்புறம் அதுக்குள்ளே மாஸ்டர் வீடுங்களுக்கு போகணும். அந்த டைம் தான் இருப்பாராம், குறிப்பிட்ட டைம் தான் வெளியே நின்று பார்ப்பார்.
அப்புறம் அது எப்படியோ விடல சார். அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். ஒரு வாட்டி பார்த்துட்டு, அருமை. கிட்ட போக 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 அங்க கிட்ட போனோனே பிளாங்க் ஆயிட்டேன் சார். அவருக்கு தூரம் வர 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 கிட்ட போக 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 இதான் இல்ல சார். பக்கத்துல எல்லாருமே ஒரு அவர பக்கத்துல பார்த்தா அதான் ஆகும். ஒண்ணுமே தெரியல. என்னமோ பேசணும், என்னென்னமோ செய்யலாம் அது இதுன்னா, அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. அங்க போயினோனே நானே பிளாங்க் ஆயி இத எப்படி வெளிய வந்து நின்னேன்னு தெரியல எனக்கு. ஆனா சிவாஜியோட பல படங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய ஆமா வாய்ப்பு சார். உங்களுக்கு எனக்கு அவரு அவரு பெரிய லெஜெண்ட் சார் அவரு. அவரு வந்து அப்புறம் வந்து எனக்கு அடுத்தபடியா இந்த ஜிம்னாஸ்டிக், இந்த கிளாசிக்கல் அது இதெல்லாம் கத்துக்கிட்ட உடனே ஒரு 4 பாய்ஸ்ல போட்டு, அப்புறம் ஒரு 2 பாய்ஸ் குரூப்ல போட்டு, அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சரி அவன் அந்த பையன் அவன் அசிஸ்டன்ட் வரலன்னா பாபுவ போட்டு பண்ணுங்க. அப்படின்னு சொல்லி தான் எனக்கு அசிஸ்டன்ட் கேரியரே ஸ்டார்ட் ஆச்சு. அசிஸ்டன்ட் கேரியர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஆர்டிஸ்ட்டுகிட்ட பழகக்கூடிய வாய்ப்பு. பழகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்துச்சு. ஏன்னா, கோழிக்கூது டைம்லலாம் நான் வந்து புது அசிஸ்டன்ட். அப்பதான் பிரபு சார் இது வேலூர்ல ஷூட்டிங் கங்கைமரம் சார். ஆமா. எனக்கு அங்க நைட் அங்க முடிச்சுட்டு 3 முகத்துக்கு வந்து இங்க வரணும் மகாபலிபுரத்துக்கு. இந்த மாரி அந்த டைம்ல பிஸி ஆகி போச்சு எனக்கு. அப்படி இருந்தும் தாரா மாஸ்டர் எனக்கு வந்து அதில ரொம்ப ஒர்க் இல்ல. பிரபு சார் கொஞ்சம் நைட்ல வருவார். சும்மா அந்த கூட காஸ்டியூமர் காசி அவங்க இவங்கலாம் இருப்பாங்க இல்லையா? அவங்க ஆமா. அதனால என்ன கூட்டிட்டு போனாங்க. அப்படி வந்து சிவா சார் பிரபு சார்ட்ட பேசும்போது அவர பார்க்கும்போது அப்படி ஒரு பிரமிப்பு எனக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் எப்பவுமே அவரு பிரமிப்பான ஒருத்தர் தான். இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் பண்ண உடனே அவருக்கு வந்து கீதை சொல்லிக் குடுக்குறது. ம். நானே புதுசு. ம். நானே ஆடியிருப்பேன் அதுல. ஒரு சின்ன பனியன் போட்டு ம். "ஒன்னரை அணா காய்கறின்னு" சொல்லிட்டு பண்ணியிருப்பேன். சார் அவரு அப்பா அதுக்கு என்ன பாபு எப்பனாலும் அவரு பாருங்க சார், அப்பவே சார் ஏதாவது அவரு ஐயாவ பார்க்கணும் அது இதுன்னு நான் சொல்றேன் பாபு, நீங்க அங்க வந்து ஃபோன் பண்ணுங்க. இல்லன்னா இந்த நம்ம மேக்கப் மேன்ட்ட சொல்லுங்க. பாண்டியன் சார்ன்னு நெனைக்கிறேன். ஆமா. அ பாண்டியன். சொல்லுங்க. அதாவது என்ன சார் அவரெல்லாம் பெரிய விஷயம் சார். அவரு என்னடா இது ஒரு அசிஸ்டன்ட் அதுவும் புது பையன். அவரும் புதுசு தான். அதனால அந்த படம் ஒர்க் பண்ணும்போது தான் எனக்கு அசிஸ்டன்ட் வேல்யூ ப்ரமோஷன். கிடைச்சிட்டே ம். இருக்கும்போது தான், அப்புறம் எல்லா மாஸ்டரும் வந்து கொஞ்சம் அசிஸ்டன்ட்க்கு வேலை குடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒண்ணொண்ணு. அப்பதான் புலிசர்ஜா மாஸ்டர் கூட அந்த கடவுள் நினைத்தான் மனம்னா அதுக்கு வந்து அசிஸ்டன்ட்டா பெங்களூர்ல கூட்டிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் சாதனை படம். சிவாஜியோட. சிவாஜி சார் இருக்கட்டும், அது சுந்தர மாஸ்டர் அதிலேயே நான் ஆடியிருப்பேன். எனக்கு சொல்லிக் குடுக்குற மாரி அவரு டைரக்டர் நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் என்ன அடிச்சு நளினி நானும் ஆடுற மாரிலாம் சொல்லிக் குடுப்பாரு. அந்த மாரி நெறைய படங்கள் பண்ணேன். அவர பார்க்கும்போது வந்து ஒரு கடவுளா தான் பார்க்குறது. ஒரு கடவுளுக்கு கோயில்ல போயாச்சுன்னா எப்படி அப்படி பார்த்துட்டே இருப்போம். வேண்டுதல் இருக்கும், பேசணும்னு இருக்கும். கரெக்ட். அப்படி ஒரு லுக் விடுவாரு. கை கால்லாம் நடுங்கும். அப்புறம் வந்து ஏதாவது ஆக்ஷன் அப்படி இருந்து அப்படி 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 என்னடா இது? அப்படின்னு சொன்னோனே, "இல்ல சார் மாஸ்டர் இந்த மார்க்லேருந்து நீ என்ன நடந்து வந்த? என்ன பண்ண?" "ஐயய்யா சார்" இந்த அதாவது சீரியஸா அவருக்கு தெரியும். பயப்படுறான். நம்மள பார்த்து பயப்படுறான். ஆனால் அவர் அத காமிச்சுக்காம, "ஒரு வாட்டி பண்ணி காமி. சும்மா நடந்து காமி." சரி, 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 சரி." அது அந்த மாரிலாம் இருந்து, அவர்ட்ட நெறைய பேரு கால்ல விழுந்திருப்பாங்க. நெறைய பேர் இது பண்ணியிருப்பாங்க. ஆனா நான் வந்து எனக்கு பெரிய புண்ணியம் சார். உங்களுக்கு உங்ககிட்ட நேரா பேசி, உங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குறது. வந்த உடனே நேரா சுவேஷனா நேரா போய் கால்ல விழுந்துருவாரு. ம். யாரு ன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவரு அந்த மாரி ஒரு பழக்கத்துல எனக்கு அம்பிகா, ராதா, சிவாஜி சார் ஒரு படம் பண்ணாங்க. ம். அந்த படம் ஃபுல்லா நான் மாஸ்டராவே சிவாஜி சாருக்கு பண்ணியிருக்கிறேன். அருமை. அது எனக்கு ரொம்ப பெரிய வாழ்க்கையில சேதுராமன் படம். ஆ அ அ ரொம்ப பெருசு. பாபு வந்துட்டியா? அப்படின்னு. ஏன்னா அம்பிகா, ராதாலாம் எனக்கு அவங்க வந்த பீன் ஸ்டேஜ்ல நான் வந்து கொஞ்சம் அசிஸ்டன்ட்டா இருந்தேன் நானு. ராதாலாம் வந்து கிளாசிக்கல் பசுமதிக்கு வாசிச்சுட்டு வரும்போது, அம்பிகா வந்து கூட வந்து பென்சில், பேனா எடுத்து வந்து மூவ்மெண்ட் வந்து ரைட் பண்ணுவாங்க. என்னென்ன மூவ்மெண்ட் ரைட் கை, ஓ! லெஃப்ட் கை அது இது. அப்படியா? அவங்க ஏன்னா ராதா தான் ஃபர்ஸ்ட் படம் சிவன் பாபுன்னு நெனைக்கிறேன். அப்போ இருந்தே எனக்கு பிகினிங் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்தே தெரியும் ஓ! எனக்கு. சூப்பர். அதனால எனக்கு அம்பிகா ராவ பத்தி இல்ல, சாரு ம். அவர்கிட்ட ஒர்க் பண்ணது பெரிய கடவுள் குடுத்த வரம்னு நெனைச்சுட்டு அது ரொம்ப பெரிய சந்தோஷமானது. நீங்க அசிஸ்டன்ட்டா இருந்தபோது உங்களோட ரொம்ப நெருக்கமா பழகின இன்னொரு முக்கியமான ஆர்டிஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினி. ஆமா சார். ஃபர்ஸ்ட் குரூப் தான் சார் நெறைய பண்ணேன். அவர்ட்ட வந்து கொஞ்சம் மறைமுகமா சொல்லிக் குடுக்குறது. நான் நெறைய அசிஸ்டன்ட்டா அவர்ட்ட ஒர்க் பண்ணியிருந்தாலும், 3 முகத்துல வந்து அவர் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிட்டார் சார். ஆமாமா. வந்து என்னன்னா சுமிதா வந்து கொஞ்சம் அவ ரொம்ப நல்லவ சார். அவ பத்தி ஒண்ணுமே தப்பான விஷயங்கள் அந்த மாரி தப்பான விஷயங்கள் வந்து பர்சனலா வந்து அவங்க வந்து எல்லாம் திமிரு பிடிச்சவங்க. எனக்கே வந்து ரொம்ப நான் ஷார்ட் ஆடுவேன், இப்படி இழுத்து போடுவேன், இது பண்ணுவேன். அவங்க வந்து
ஒரு சின்ன ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க சார். இவங்க வந்து என்ன வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.